Sun News cricket ரசிகர்களே, we are back on air. உங்களுடைய ஃபேவரட் என் வழி தோனி வழியில பேனல்ல நானி பிரசாத் அண்ட் சீஃப் கெஸ்ட் சீமார் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் பரத்குமார் இருக்காரு. இன்ட்ரெஸ்டிங்கான வியூஸ்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அந்த கேள்விக்கான பதில், இவ்வளவு மழை பெய்யும் போது வெளியில தட்டில் ஒருத்தர் அவியல் எடுத்துன்னு போனாரே ஏன் தானே? அடை மழை இல்லை, இப்போ தொட்டுக்கிறதுக்கு அவியல் இருந்தால் பெட்டர் தானே? அதனால தான் இவன் தப்பா எடுத்துக்காதீங்க. கொஞ்சம் அப்பப்போ நொறுக்கு தீனி ஒன்று என்ன சார்? நீங்க அவியல் சொல்லணும்னா எனக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் இங்கிலீஷ்ல ஒரு பழமொழி ஞாபகம் வருது. இங்கிலீஷ்ல பழமொழி, டூ மச் மீல்ஸ் ஸ்டபிள் பை த ஸ்டமக். ஸ்டபிள்னா லைட்டா தாடி, அந்த ஸ்டபிள் சார் நான் STUBBULED ஸ்டபிள். தெர் இஸ் இங்க நடுவுல தான் ஸ்டபிள். இது பேர் ஹிங்கடா? ஹிங்கடு சார். ஹிங்கடு மவுத் பிஃபோர் த ஹிங்கடு வாஸ் மவுத் பிஃபோர் த ஹிங்கடு. ஹி வாஸ் த்ரோட். த்ரோட் பிஃபோர் ஸ்டமக் வாஸ் ஹிம்பிள்டு. அதான் சார் ஸ்டபிள்டு. நீங்க அது உன்னோட வார்த்தை, நோட்ல பேசுறேன் நான். சமீபத்தில் ஃபேமிலில ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சு அந்த மாதிரி பேசி? இல்ல ஒன்றும் ஆலையா? சேஃபா போதா? என்ன ஃபேமிலி இருக்கு சார்? நான் மேன் ஆஃப் லாங்குவேஜஸ் டு பி நோன் பை மீ. வாட் ஷுட் ஐ அஃப்ரைட்? ஓகே பரத், இப்போ இந்த பேட் கமெண்ட்ஸ் இவங்கெல்லாம் வந்து ஒரு சும்மா நம்மள டெரரைஸ் பண்ணணும்னு சைக்கலாஜிக்கலா ஷார்ட் பிட்ச் நாங்க ரெடியா வச்சிருக்கோம் ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி. இந்தியன் டீம் ஆடும்போதுன்றாங்களே, இது வாரண்ட்டை பயமுறுத்துறதுக்கா இல்ல இப்பவும் சஸ்பெக்டா இருக்குமா ஷார்ட் பிட்ச்க்கு? சும்மா அவங்க பேசணுமே பேசுறாங்க. இப்பெல்லாம் யாரும் நம்ம சஸ்பெக்டே கிடையாது. இது எப்படி இருக்குன்னா, ஒரு சின்ன குழந்தை வந்து நீ சாப்பிடலன்னா பூச்சாண்டியை கூப்பிடுன்னு சொல்ற மாதிரி இருக்குது. ஏன்னா இந்த காலத்துல வந்து இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல தே மைட் பி வீக்னஸ் இருக்கும் ஷார்ட் பிச் போலிங்க்கு. பட் இந்த மாதிரி இந்த ஆஸ்திரேலியன் வந்து பவுன்ஸ் பண்ணி எடுப்பேன் ரைனாவன் சொல்றதெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. இல்ல ஆக்சுவலா பரத் அவர் இல்ல they might have some. இல்ல ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, இப்போ விக்கெட்ஸ் தான் மெயின். ஏன்னா இப்ப ஸ்ரீலங்கா விக்கெட்ல வந்து கம்மின்ஸ் வந்து நான் வந்து பவுன்ஸ் பண்ணி எடுப்பேன்னு சொல்றது வந்து சும்மா அது வந்து பூச்சாண்டி காமிக்கல. வேறாஸ் நீங்க லாஸ்ட் 2 வேர்ல்ட் கப் 2009 and 10 எடுத்து பாத்தீங்கன்னா நம்ம பவுன்ஸ் பண்ணி தான் நம்ம டோர்னமெண்ட் விட்டே வெளில போனோம். இல்ல அதை வச்சு பயமுறுத்துறாங்க, வேற ஒண்ணும் இல்ல. பவுன்ஸ் பண்ணா கூட இப்ப நான் என்ன சொல்றேன்னா, அவ்வளோ இவங்க சொல்ற அளவுக்கு நம்ம பயப்பட மாட்டோம். ஷார்ட் லெக்லாம் வச்சு கேட்ச் ஒண்ணும் பண்ண முடியாது. இது வந்து 2020 பை தி டைம் நீ வந்து 2 எட்ஜ் எடுத்தா ஃபினிஷ்ட். கேப்டனே உனக்கு கொடுக்க மாட்டாங்க. 2020ல நம்ம 2009 இங்கிலாந்துலயும் 2010 வெஸ்ட் இண்டீஸ்லயும் நம்மள பவுன்ஸ் பண்ணி தான் எடுத்தாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா சுரேஷ் ரெய்னா வந்து ஒரு செஞ்சுரி அடிச்சாரு சவுத் ஆப்பிரிக்காவோட. அதுக்கு அடுத்த 2 மேட்ச் பாத்தீங்கன்னா வெறும் பவுன்ஸ் பண்ணி 20 ஓவரே நம்ம தாக்கு பிடிக்க முடியல. பட் ஆனா ஒரு சின்ன டிஃபரன்ஸ், அங்க விக்கெட்ஸ் ரெண்டுமே ஜூசி விக்கெட்ஸ். இப்ப ஸ்ரீலங்கால ஜூசி விக்கெட்ஸ் இருந்தா கூட இப்ப வந்து இருக்கிற டெக்னாலஜில வந்து எல்லாம் பார்த்து இப்படி ஆடணும் அப்படி ஆடணும். சோ we have a very shrewd captain. அவன் என்ன பண்ணுவான், ரைனா மாட்டான், அவன் இறங்குவான், இல்ல கோலியை வச்சுக்குவான். அப்படி பார்த்தா இந்த டீம்ல வந்து ஷார்ட் பால்ஸ் நல்லா ஆடுற பிளேயர் பார்த்தா ரோஹித் சர்மா தான். சேவாக், ரோஹித் சர்மா, விராட் கோலி வந்து தோனி. உனக்கு இந்த 4 பேர் வந்து அவன் எவ்வளவு நேரம் போட்டு முடியும்? ஒரு ஃபாஸ்ட் பால் கூட போட முடியாது. பட் ஆக்சுவலா இப்போ வந்து இது வந்து ஒன்லி மைண்ட் கேம். சொல்றது வந்து சும்மா வந்து அவர் வந்து இன்ஃபேக்ட் நான் சொல்ற மாதிரிங்க, ஒரு பால் கூட அவர் ஷார்ட் பால் போட மாட்டான். ஷார்ட் பால் சொல்லிட்டு எல்லா பாலும் அப்படி உங்களுக்கு நம்ம ஊருடைய வாசமாக்கிரம் உட்கார்ந்து அமைதியா அவர் எவ்வளவு ஷார்ட் பிச் பால் போட. ஷார்ட் பால் தான் சொல்லட்டுமா? Raina short pitch. Raina is nothing but figgled by the short balls always. Figgled? He's always figgled by short. He figgled ball did not. Because he's figgled, so he fiddles with the short ball. Short balls. What is the make you to bowl a short ball with the figgle is not bit better up to the bat. The ball does not have the power of what intention to crimp the ball and hit in the gloves. It's a short ball. Correct. Always. உங்களுக்கு இந்த gloves-க்கு பதிலா வாயில பட்டுக்கலாம் பால். ஏன் வளராமையா இருந்திருப்பீங்கல்ல, அதுக்கு சொல்றேன். இப்ப நீங்க கேட்டீங்க இல்லையா இந்த இவங்க எல்லாம் என்ன பேசுறாங்கன்ட்டு? இவர் பேசுறதுக்கும் அவங்க பேசுறதுக்கும் டிஃபரன்ஸே கிடையாது. ஓகே, ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம், உங்க பேரு? சார் பெஞ்சமின் சார். பெஞ்சமின் வணக்கம். என் வழி தோனி வழியில தான் சார். ஓகே, உங்களுடைய சூப்பர் பாயிண்ட் என்ன சொல்லுங்க சார்? இப்போ வந்து மேட்ச்க்கு லைன் அப் எடுக்கறாங்கல சார். மேட்ச் லைன் அப் எடுக்கறாங்கல. ஓகே, அதுல 7 பேட்ஸ்மேன் 4 பவுலர்ஸ் இருக்காங்க. ஓகே, ஆனா அந்த சிஸ்டம் பதிலா 5 பவுலர்ஸ் 6 பேட்ஸ்மேன் வச்சா கரெக்டா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். 6-5 காம்பினேஷன் பெட்டர்ங்கறீங்க. 7-4 ஓகே. இந்த மிக்ஸ் 6-5 தான் அவர் பெட்டர்னு ஃபீல் பண்றாரு. ஜெனுவினாவே 5 பவுலர்ஸ் இருக்கணும் அப்படின்னு. இந்த ஃபார்மட்ல ஒரு டிபேட்டபிள் பாயிண்ட் இல்ல என்ன ஒண்ணே நம்ம இந்தியா இப்போ வந்து ஒரு மாதிரி பொசிஷன்ல இருக்கோம். என்னன்னா 5 bowler வச்சு தான் ஆடணும். ஏன்னா 7வது பேட்ஸ்மேனுக்கு 2 பால் கிடைக்கிறது. அதனால வந்து அந்த 7வது பேட்ஸ்மேன் ஆக்சுவலா வேஸ்ட். நீங்க யாரோனா அந்த 7th பேட்ஸ்மேனா இருக்கட்டும், அது ரோஹித் சர்மா இருக்கட்டும், யுவராஜா இருக்கட்டும், யாரோ ஒரு பேட்ஸ்மேன் ஆடவே போறது இல்ல. பட் இருந்தா கூட இப்ப இந்தியால வந்து என்ன பிரச்சனைனா, இப்ப யாரை டிராப் பண்றதுன்றதுதான்.
இப்போ சேவாகா, இப்போ கம்பீரா, இல்லனா ரெய்னா, யுவராஜ். இன்ஃபேக்ட் ரெய்னா யுவராஜ் தான் எனக்கு தெரிஞ்ச சாய்ஸ். உண்மையாவே டீம் பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்கன்னா இவங்க, ஆனா இவங்க ரெண்டு பேரும் வந்து T20ல மேட்ச் வினர்ஸ். சோ ஒரு அறகுறையான ஒரு பொசிஷன் தோனிக்கு ரொம்ப ரொம்ப, அதனால தான் அவர் சேஃப். நீங்க வந்து தோனியோட ஆட்டிடியூட் படி பாக்கும்போது இந்த 7-4 காம்பினேஷன் அவர் மிக்ஸ்க்கு பிரெஃபர் பண்ணுவாரா இல்ல 6-5? 6-5 தான் ஆடுவாங்க அவங்க. ஜெனுவினா 5 bowlers இருக்கணும்னு பாப்பாரு. ஏன்னா பிகாஸ் ஒரு ஆஃப் டே ஒரு bowlerக்கு இருந்துன்னு வெச்சுக்கோ, அட்லீஸ்ட் தே வில் ஹேவ் 5 bowler எல்லாம் பிரமாதமா 4 ஓவர் போடுவான்னு சொல்ல முடியாது. ஒரு ஆஃப் டே இருந்தனா ஒரு bowler பேடா போட்டானா ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜஹீர் வந்து சரியா போடல ஃபர்ஸ்ட் மேட்ச். சோ அதனால அந்த மாதிரி இருக்கச்ச இன்னொரு bowler. பட் நம்மளுக்கு என்ன பெஞ்ச், நம்மளுக்கு என்ன ஸ்ட்ரெங்த்னா யுவராஜ் போட்டுடுவான், அதுக்கப்புறம் ரெய்னா போட்டுடுவான், சோ ஷேவாக் போட்டுடுவான், ரோஹித் சர்மா போட்டுடுவான். சோ அதனால உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஒன் செகண்ட் பிரதர். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம் சார். என் வழி யுவராஜ் சிங் வழி சார். உங்க யுவராஜ் சிங் வழி. உங்க பேர் சார்? நிசார் அஹ்மத். சார் நிசார் சார். நிசார். ஓகே நிசார், உங்களுடைய பாயிண்ட் என்ன? சார் அந்த பாயிண்ட்க்கு முதல்ல நானி சார் கொஞ்சம் பேசுங்க. பேசுங்க சார். சொல்லுங்க சார். வணக்கம் சார். சொல்லுங்க சார். வணக்கம் சார். 2007 பாகிஸ்தான் மேட்ச்ல கமெண்ட்ரி கொடுத்தா வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன் சார். என்ன சார்? பாகிஸ்தான் மேட்ச்ல கமெண்ட்ரி கொடுத்தீங்கல்ல நீங்க கொடுத்தீங்களா பாகிஸ்தான் மேட்ச் கமெண்ட்ரி? ஓகே சொல்லுங்க சார். 2007 அதே நான் வாட்ச் பண்றேன் சார். கிட்டத்தட்ட 5 வருஷத்துல நீங்க சொல்றது 100% உண்மை சார். நீங்க எது சொன்னாலே கிட்ட ஆல்மோஸ்ட் நடக்குது சார். தேங்க்ஸ் சார். அது என்னன்னே தெரியல, வந்து கிரிக்கெட்டுக்கு ஒரு ஒத்துமை இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிக்கும். சூப்பர், லவ்லி நானி, கங்க்ராட்ஸ். நீங்க 5 வருஷமா அவர் ஃபாலோ பண்ணா நீங்க சொல்றது எல்லாம் கரெக்டா நடக்குதா? தேங்க்ஸ் சார். இந்தியா எப்ப வல்லரசு நாடாகும்? நீங்க பேசுறது பார்த்தா I have fantastic point with me. Fantastic point with me. சரி. ஏன்னா இப்ப நீங்க பேசும்போது யாரை டிராப் பண்ண தோனி வந்து டிஃபரெண்டா திங்க் பண்றாரு. இஸ் a thinking always dependent by his brain. சும்மா டென்ஷன்ல என்ன பண்ணுவாரு, அவரே டிராப் பண்ணிட்டு வைஸ் கேப்டனா போட சான்சஸ் உண்டு. வைஸ் கேப்டனா போடுவாரு. அம்பையர் 12th மேன போடுவாரு. அம்பையர் எப்படி சார் போட முடியும்? என்ன சார் பேசுறீங்க? அம்பையர் 12th மேன போட முடியும்? அம்பையர் இஸ் a neutral between him and he. உங்களுக்கு who is umpire is a neutral between him and he. Is neutral. பிரசாத் காலர் போடு. உங்க வார்ட் நம்பர் என்ன? வார்ட் நம்பர் அட்மிட் ஆயிட்டீங்களா? ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். உங்க பேரு? சார் வணக்கம் சார். நேம் ராஜா. சொல்லுங்க ராஜா. என் வழி தோனி வழி சார். என் வழி ரெய்னா வழி. உங்க டிவி வால்யூம் கொஞ்சம் குறைச்சுங்க. ஓகே சார். ஓகே. உங்க வால்யூம் அப்படியே மெயின்டைன் பண்ணி இப்ப சொல்லுங்க, விஷயத்தை சொல்லுங்க. ஓகே சார். சார் தோனி எதுக்கு சார் ரெய்னா ஒன் இருக்க மாட்டாரு? ஒன்று அனுப்ப மாட்டாரு சார். உங்க டிவி வால்யூம் குறைச்சுங்க. ஓகே சார். ரெய்னா ஏன் ஒன் டவுன் இருக்க மாட்டேங்கிறான்னு கேக்குறாரு. பரத், உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? ரெய்னா ஒன் டவுன் ஏன் இருக்கக்கூடாது? இப்பதான் நம்ம பேசணும் அந்த மாதிரி ரெய்னாக்கு வந்து ஷார்ட் பால் கொஞ்சம் வீக்னஸ் இருக்கு. சோ அதனால பட் இது எப்படின்னா 2020ல ஃபர்ஸ்ட் 4 ஓவர் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் 2 பேரும் இருந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பிரச்சனை கிடையாது, ஈஸ் அவுட் ஆயிடும். பட் ஃபர்ஸ்ட் 4 ஓவர்ஸ்ல ஒரு 2-3 விக்கெட் போச்சுன்னா கஷ்டம். ஏன்னா 50 ஓவர் மாதிரி இதை வந்து மேனோவர் பண்ணி கொஞ்சம் அங்க இருந்து கொஞ்சம் கன்சல்டேட் பண்றதுக்கு டைம் கிடையாது 20 ஓவர்ல. சோ அந்த ஃபர்ஸ்ட் 4 to 5 ஓவர்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வி ஷுட் நாட் லூஸ். another thing வந்து இப்போ விராட் கோலி வந்து அவர் ஃபர்ஸ்ட் பால் விக்கெட் போனா கூட செகண்ட் பால்ல இருந்து அவர் ஒருத்தர் தான் இப்போதைக்கு ஃபுல் ஃபார்ம்ல இருக்காரு. அவரால வந்து டிஃபெண்டும் பண்ண முடியாது, அடிச்சு ஆட முடியாது. ஓவருக்கு 2 பவுண்டரி அடிச்சாரு. சூப்பர். அதே மாதிரி as a bowler I am penalized myself when the first 6 overs what is called the first 6 overs நீங்க பீனலைஸ் பண்ணீங்கன்னா இப்ப நீங்க சொன்ன மாதிரி தோனி வந்து அவரே டிராப் பண்ணி வைஸ் கேப்டன் பண்ண மாதிரி ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு போலிங் போடல. ஒண்ணும் இல்ல. இப்ப நம்ம பிரேக் போறதுக்கு முன்னாடி இங்கிலீஷ் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட தெரியுது என்னென்ன பழமொழின்னு. வேற்று மொழியெல்லாம் நீங்க ரொம்ப நீங்க கைடு போடணும் எங்களுக்கு. அதுல ஒண்ணு சொன்னீங்கன்னா நம்ம வந்து பிரேக் போயிடலாம். ஜத்து ஹே ஜிந்தா பித்து ஹே இந்தா. ஜத்து ஹே ஜிந்தா பித்து ஹே இந்தா. சரியான பந்தாதான் அது. பிரேக் போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு கேள்வி. ஓகே, இப்போ ஆஸ்திரேலியன் டீம்ல ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், கடி ஜோக் தான் அது. அவர் மேனேஜர் என்ன ஃபீல் பண்றாரு, நான் ஆஸ்திரேலியன் டீமுக்கு மேனேஜர், ஆனா நான் லெவல்ல ஆட மாட்டேன்றேன், என்னுடைய சபார்டினேட் லெவல்ல ஆடுறாரு, அது எப்படி அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அவர் யார் மேல கோபமா இருக்காரு? நான் மேனேஜர், நான் லெவல்ல ஆடல, ஆனா அவர் மட்டும் லெவல்ல ஆடுறாரு ஒருத்தரை பத்தி கேட்கிறாரு. அந்த மேனேஜர் யாரை பத்தி கேட்கிறாருன்னு யோசிச்சீங்கன்னா மறுபடியும் ஆன்சரோட சந்திப்போம் ஆன் என் வழி தோனி வழி.